ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயி பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதிலிருந்து முகுந்த சாஸ்திரி லேலே அப்படிங்கிறவரோட அனுபவத்தை நாம கேட்க போறோம். இவர் ஜூன் மாதம் 17ஆம் தேதி நரசிம்ம சுவாமிஜி கிட்ட அளித்த பேட்டியோட விவரத்தை தான் பார்க்க போறோம். இந்த முகுந்தா அப்படிங்கிறவர் ஸ்ரீ சாயி பாபாவை 1912ஆம் ஆண்டு நிறைய தரிசனம் பண்ணியிருக்கேன். நிறைய காலம் நான் ஷிரடியிலேயே தான் கழிச்சேன் பாபாவோட அப்படின்னு சொல்றாரு. இவர் ஒரு தடவை நானா சாஹிப் சாந்தோர்கரோட டோங்கால போயிட்டு இருந்தாராம். டோங்கானா குதிரை வண்டி. குதிரை வண்டியில போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த குதிரை வண்டி பின்னோக்கி வந்துதான். பின்னோக்கி வந்த உடனே அந்த வண்டி கவுந்துருச்சான். கவிழ்ந்த உடனே இவங்க 2 பேருமே வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. ஆனால் 2 பேருக்குமே ஒன்றுமே காயமே ஏற்படாமல் நல்லபடியாக இவங்க தப்பிச்சிட்டாங்களாம். அதே தருணத்தில் ஷிரடியில் பாபா சங்கு ஊதுற மாதிரி ஒரு சத்தத்தை எழுப்பி, நானா சாக இருந்தா என் நானாவை நான் சாக விட்டுருவேனா அப்படின்னு சொன்னாராம். இது நடந்ததுக்கு அப்புறம் ஒரு 8 நாட்கள் கழிச்சு முகுந்தா அப்படிங்கிறவரும் இவர் நானா சாஹிப் சாந்தோர்கரும் சேர்ந்து ஷீரடிக்கு போயிருக்காங்க. போனப்ப ஜோகு தான் இந்த விவரத்தை இவர்கிட்ட சொல்லியிருக்காரு. சொல்லி என்ன நடந்தது 8 நாள் முன்னாடின்னு கேட்டிருக்காரு. அப்பதான் இவர் என்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறத, இந்த ஆபத்தை குறித்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. நானா சாஹிப் சாந்தோர்கருக்கும் முகுந்தாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்ததாம். ஸ்ரீ சாயி பாபா அவங்கள எப்பவும் கண்காணித்து காப்பாத்திட்டு வராரு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனேயே 1914ஆம் ஆண்டு இவருடைய மனைவி 8th மந்த் பிரெக்னன்சில இருந்திருக்காங்க. அப்போ இவர் பாபாவோட தரிசனத்துக்கு போயிருக்கார். அப்பவும் பாபா 2 பர்ஃபியை கொடுத்து இவர் ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பினாராம். அவங்க ஒய்ஃப்க்கு நல்லபடியாக டெலிவரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஒரு தடவை இவர் ஷிரடியில் இருக்கும்போது ஸ்ரீ சாயி பாபா இவரை நாராயண் உபனிஷத், அதாவது அதில் இருக்க தைத்திரிய பாகத்தை இவரை படிக்க சொன்னாராம். 10 நாட்கள் இவர் ஷிரடியில் இருந்து இதை படித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்ரீ சாயி பாபாவுக்கு இது படித்ததுக்கு அப்புறமா இவர் இந்த உபனிஷதை தீக்ஷித் அப்புறம் பலருக்கும் இவர் இந்த உபனிஷதை கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்ரீ சாயி பாபா பகவத்கீதையிலிருந்து சாப்டர் 9ல் இருக்க 9வது ஸ்லோகத்தை இவருக்கு ஒரு தடவை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவ்வப்பொழுது பகவத்கீதையிலிருந்து எத்தனையோ ஸ்லோகங்களை இவர் முன்னாடி அவர் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. ஸோ ஸ்ரீ சாயி பாபாவுக்கு சம்ஸ்கிருத ஞானம் நிறைய இருந்தது அப்படிங்கிறதையும் இவர் சொல்கிறாரு. இதோடு இந்த பக்தருடைய அனுபவம் முற்று பெறுது. அடுத்த பக்தரோடு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓம்